ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் ஸ்டடீஸ் கார்னர். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நோஷன் ஆப்பில் நியூ பேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இருந்தாலும் கொஞ்சம் பேர் ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணீங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்பவும் தேங்க்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட டைட்டில் கொடுத்துடலாம். இப்போ நான் வந்து வெல்கம் டு யுவர் ஸ்டடி கார்னர் அப்படின்ற ஒரு டைட்டில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து உங்களோட நேமாக இருக்கட்டும், இல்லைனா உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த டைட்டிலை நீங்கள் கொடுத்துடலாம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆட் ஐக்கான்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஐக்கான் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது வேண்டாம்னா ரேண்டம் கொடுத்தீங்கன்னா ரேண்டமாகவே எதனா ஒரு ஐக்கான்ஸ் வரும். இல்லைனா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஐக்கான் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிறது ஆப்ஷன்லேருந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு ஐக்கான் சூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆட் கவர் கொடுத்தீங்கன்னா உங்களோட பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆயிரும். இந்த பேக்ரவுண்ட் வேண்டாம், இல்லை வேறு எதனா பேக்ரவுண்ட் மாற்றணுன்னீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேக்ரவுண்ட்ஸ் காமிக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் என்டர் டு கண்டினியூவில் வந்து கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இது போல் வரும். இப்போ ஸ்லாஷ் கொடுத்துட்டு உங்களுக்கு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணணுமா, இல்லை ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணணுமா அப்படின்றதுக்காக ஸ்லாஷ் கொடுத்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் டெக்ஸ்ட்டே டைப் பண்ண போகிறேன். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 3 சப்ஜெக்ட் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த 3 டெக்ஸ்ட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா டாட்ஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா டர்ன் இன்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம எப்படி வேணுமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஹெட்டிங் 1 கொடுத்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் எல்லாமே கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும். ஹெட்டிங் 2 கொடுத்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸில் இருக்கும். ஸோ அது போல் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை மாற்றிக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த 3மே உங்களுக்கு தனித்தனி பேஜாகவே வேணும் அப்படின்னீங்கன்னா டர்ன் இன்ட்டு பேஜ் கொடுத்தீங்கன்னா தனித்தனி பேஜாகவே க்ரியேட் ஆகிரும். இப்போ எனக்கு அந்த பேஜஸாக வேண்டாம், எனக்கு வந்து புல்லட் பாயிண்ட்ஸாக வேணும், இல்லை டூ டூ லிஸ்ட்டாக வேணும், இல்லை நம்பர்ஸ் மாதிரி வேணும் அப்படின்னிங்கன்னா எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு இதிலே இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டெக்ஸ்ட்டோட கலர் எப்படி மாற்றலான்னு பார்க்கலாம். அதே மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு சைடில் அந்த டாட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா கலர்ஸ் இருக்கும். ஸோ அது கலர்ஸ் நீங்கள் எந்த இது சூஸ் பண்ணிங்களோ அந்த கலர்ஸ் சேஞ்ச் ஆகிரும். இப்போ அந்த டெக்ஸ்ட்டோட பேக்ரவுண்டோட கலர் மாற்றணுனாலும் அதே மாதிரி தான் கலர்ஸ் போயிட்டு கீழே பேக்ரவுண்ட் இருக்கும். ஸோ அதோட பேக்ரவுண்ட் கலர்ஸ் வந்து உங்களுக்கு எது வேணுமோ அது நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட பேக்ரவுண்ட் கலரும் சேஞ்ச் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது 3த்துக்கும் நான் பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துட்டேன். இப்போ இந்த 3 சப்ஜெக்ட்டும் எப்படி ஒரே ரோவில் அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் அந்த டாட்ஸை வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது பக்கத்தில் அரேஞ்ச் ஆகிரும். அதே மாதிரி அதே டாட்ஸை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி அது பக்கத்தில் வச்சிங்கனாலே உங்களுக்கு ஒரே ரோவில் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் ஆகிரும். ஆல்ரெடி ஹிஸ்ட்ரிக்கு ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு வந்து தனியாகவே நம்ம ஐக்கானும் பேக்ரவுண்டும் க்ரியேட் பண்ணிடலாம். இப்போ இது ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட் கீழே சிலபஸ் வந்து அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ டெக்ஸ்ட்டில் வந்து சிலபஸ் டைப் பண்ணிவிட்டு அங்கே டாட்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அதோட சைஸ் மாற்றுறதுனா மாற்றிக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் கலர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சேம் அதே ஃபார்மேட்டில் நீங்கள் மாற்றிடலாம். இப்போ பேக்ரவுண்ட் கொடுத்துட்டோம். இப்போ டெக்ஸ்ட்டை மட்டும் நம்ம தனியாக கலர் சேஞ்ச் பண்ணணும்னா அதை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது போல் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணும்னு கொடுத்தீங்கன்னா உள்ளே இருக்க டெக்ஸ்ட்டோட கலரும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ இதில் நான் சிலபஸ் வந்து ஆல்ரெடி வச்சுருக்கிறனால நான் அதை அப்படியே காப்பி பண்ணி நான் அதில் அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களோட சிலபஸ் எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த பிளேஸில் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் பேஸ்ட் பண்ணிட்ட பிறகு அதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு சேம் ப்ரொசீஜர் தான் அந்த டாட்ஸில் கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து புல்லட் பாயிண்ட்ஸில் வேணுமா, இல்லை நம்பர்ஸில் வேணுமா, இல்லை செக்லிஸ்ட் மாதிரி வேணுமா அப்படின்றத வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நோஷன் ஆப்பில் டேட்டா பேஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.